இப்போ நமக்கு ஒரு பாதிப்பு வந்தால் ஓகே சார். இப்போது இதில் உள்ளவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து கண் எரிச்சல், ஒருத்தருக்கு வந்து மூச்சு திணறல், ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி உடலில் அந்த தடிப்பு, அரிப்பு இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எது ரொம்ப தீவிரமான பாதிப்பு சார்? கண் எரிச்சலா, இந்த நுரையீரல் பாதிப்பா? கேட்டால் இந்த மூன்றில் எது இருந்தாலுமே அந்த பாதிப்பு தீவிரமாகவே நம்ம எடுத்துக்கலாமா? 2 விஷயம். அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புனா லங்ஸ் இல்ல உங்களுக்கு வந்து மூச்சு நுரையீரல் தான். திணறல், ஆக்சிஜன் தண்ணி கம்மியாகிறது. அதுதான் நுரையீரல் பொறுத்த வரைக்கும். 2வது இன்னொரு பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து ரத்தத்துல கலந்து மயங்கி விழுந்தாங்க வந்து மயக்கம் தெரியாம மயக்கம். இருக்கிறது. இது 2 தான் வந்து ஆமா. அது அவங்க வந்து அந்த நேரத்துல மயங்கி விழுறது போக, அதுக்கப்புறம் மயக்கம் தெரியல, அவங்களுக்கு வந்து சுயநினைவே வரல, ரத்தத்துல வந்து அமோனியா கலப்படம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு அன்கான்சியஸ் நிலைமையில இருக்காங்க அப்படின்னா இது 2 தான் வந்து உயிருக்கு வந்து ஆபத்தானது. லங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நுரையீரல் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நமக்கு உடனடியா அதோட எல்லா பாதிப்பும் தெரியாது. அது நாள் போக்குல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஆனா நம்ம அட்லீஸ்ட் ஒரு வாரம் டைம் கொடுத்தாதான் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது வந்து நம்ம முழுமையா அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி கண்ணில் இருக்கிற பாதிப்போ இல்லை உங்களுக்கு அந்த தோல்ல இருக்க கடிப்புகளோ அது வந்து ஒரு மைல்டு சிம்டம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே சார். இந்த நுரையீரல் பாதிப்போட இந்த வாந்தி மயக்கம் ஏற்படுறதா வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் சார் அவங்களுக்கு? அந்த வாந்தி மயக்கம் தொடர்ந்து நிறைய பேருக்கு அந்த இடங்கள்ல அந்த ஒரு 40 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வாந்தி மயக்கம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்கள தான் உடனே அந்த ஆம்புலன்ஸில் வச்சு நள்ளிரவில் அவங்கள வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க மருத்துவமனைகளுக்கு. பல்வேறு மருத்துவமனைகள் கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறது அப்புறமா உங்களை மாதிரி இந்த ஒரு பல்மனரி ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் மருத்துவமனைகளில் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்தது. அதனால் பல்வேறு மருத்துவமனைகள் ஸ்டான்லி மற்றும் இந்த சுகம், ஆகாஷ்னு பல மருத்துவமனைகளுக்கு அவங்க இந்த ஆம்புலன்ஸுகளால் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. நைட்டு ஒரு 12:30க்கு மேலே தான் இந்த ஒரு பெரிய இது நடந்திருக்கு. இதில் அவங்க அந்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் இல்லாமல் ஒரு பொதுநல மருத்துவரால் இந்த பேஷண்ட்ஸை வந்து எதிர்கொள்ள முடியுமா சார்? வந்து அந்த ஐசியூ யூனிட்டில் வந்து பண்ண முடியுமா? தனியார் மருத்துவமனைகள்லேயும் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலுமே இந்த இது 12:30 to 1:30 இதுதான் இந்த ட்ராஜடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே தான் பரவுது. மற்ற இடங்களுக்கும் பரவுது. லேசான சிம்டம்ஸ் வந்தவங்களும் பல மருத்துவமனைகளுக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான போதிய அந்த மருத்துவர்கள், அந்த பயிற்சி மருத்துவர்கள் அளவு தான் இருக்காங்க. ஒரு சிறப்பு மருத்துவர் இல்லாமல் இந்த பேஷண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா சார் அவங்களுக்கு? அது கண்டிப்பாக அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது வந்து எந்த மருத்துவமே நமக்கு கொடுக்க முடியும். அதாவது மருத்துவர் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதுன்றத முக்கியமா வந்து இதனாலதான் இந்த பாதிப்பு வந்திருக்கு, இது என்னன்ற அந்த ரெக்கக்னிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராவது வந்து பண்ணா அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து அவங்க வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த பெர்மனன்ட் டேமேஜோ இல்லை உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஆகாம வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து சுலபமாக இருக்கு. அதே சமயத்துல ஒருவேளை அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாவது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லியா இப்பதான் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன் டியூட்டி வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸுமே நமக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அங்க வந்து நீங்க எப்பயுமே வந்து நீங்க கொண்டு போறது வந்து ரிஸ்க் இல்லாம இருக்கும்.